வாடா என் பொலி காட்டு ராசா. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியான கூட்டம் போன எல்லாத்தையும் விட்டாங்கடா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது. போய் வாடா என் பொலி காட்டு ராசா. A few minutes later. இதுல சரியா வண்டி அங்க நிக்கிறா. இருக்கலாம், கரெக்டா இருக்கலாம். முனைப்புகள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டன் ஏஎம்ஆர் யூடியூப் ஏஎம்ஆர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சொந்தூர் இங்கதான் அங்க லைன் இருக்காரு. வக்கீல சும்மா இவன் மாதிரி ஆயிரும். குடிச்சு இல்ல மயக்கம் போய் உனக்கிட்டு அதுக்கு கறிக்கு வேணாமா? கறிக்கு இது சாப்பிடுற கரண்ட் எடுத்துட்டு இருந்தீங்களா? மோனு நீ வந்தா மட்டும் போதும். அதெல்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்கேன். நான் பண்றவா மங்களகரமா மஞ்சள் தக்காளி 80 ரூபாய் வருங்க. நீ கடை வைக்கிறீங்களா? நீ தக்காளி வைக்க மாட்டீங்க. நான் கறிக்கு கறிக்கு இன்னைக்கு ராஜேஷும் மோகன் சண்டை இருக்கு. கறி அப்பல பெரிய கரைச்சி இது கரைச்சி பெருசு மாப்பிள்ள. இந்த பாரு இது அறியவே இல்லை போரு இவ்வளவு மாப்பிள்ள. அது ராஜேஷ் மாப்பிள்ள அறியவே இல்லை மாப்பிள்ள. மாப்பிள்ள போடு மாப்பிள்ள போட்டு ஒன்னும் மச்சல போறோம். அது வந்துடும் ஓடு. என்னடா மச்சான் அறியவே இல்லை மச்சான். எது பேதுல போய் பிரயோஜன பிடிச்சு கிளாஸ் படிச்சு வைக்க மாட்டேன். தமிழ் சேர்ந்து விளாட் பண்றேன். என்ன வந்து ஊற்றுவோமா? இது என்ன பூஜா பத்தாது மாப்பிள்ள. என்னதான் இருக்கு எவ்வளவு இருக்குங்களா? அரை பாக்கெட் எடுத்து ஊத்து மாப்பிள்ள. நீங்க அதுக்கு வேண்டாமா? அதுக்கு சிக்கனுக்கு என்ன லைட்டா போகுது. அது போதும் போதும் தெரியல. இதுக்கு மேல தெரியல மாப்பிள்ள. நீங்க விசாரிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணணும்ல. ஆமாடா பூண்டு பேஸ்ட். அதுக்கு மசாலா பிரியாணி போடக்கூடாது. ரெண்டு பேஸ்ட் அதுக்கு வாங்கிட்டு போடுங்க. இதை கேட்டுக்கலாம்டா. தண்ணி ஊத்துரு மாப்பிள்ள. அளந்து தண்ணி ஊத்துணும். அது தெரியுமா? ஆமாடா டே எதுவுமே தெரியும். நம்ம யூடியூப்ல பாருங்க. பிரியாணி செய்வது எப்படி யூடியூப்ல பாடுறேன். யூடியூப்ல பாக்குறேன். பிரியாணி செய்வது எப்படி யூடியூப்ல பாடுறேன். எடுக்கிறியா? கொஞ்சம் அதிகமா எரியுது போல. எரியட்டும். இல்ல அடி முடிச்சிடும். அதெல்லாம் கிளறிட்டே இருக்கான். எரிஞ்சா பரவாயில்ல. அப்ப கடைசியில உப்பு போட்டு ரொம்ப பெருசா இருக்கு போல. பீஸ் கரைஞ்சிருமா? பெருசா அதான் சொல்றேன். ஒரு அரை உனக்கு பெரிய உனக்கு பெரிய அங்கோடுறா கூட நான் பிச்சிடுறேன். அப்படி சூடு மாப்பிள்ள. அழகுடா அழகுடா. போய் போய் கறி ஏற்ற வேண்டியது. அடுப்ப பாத்துக்கலாம். உப்பு போட்டுருமா? இப்ப கறியில உப்பு வேணுமாப்ல? இல்ல உப்பு எல்லாம் கொஞ்சம் போட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரிசி போட்டு சரியா போச்சு. கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் போட போறியா?
ஏதோ ஒண்ணு கோயிலுக்குலாம் பாக்குறேன் நல்லா இருக்கும் நினைக்கணும். முழுகணுமா கறி? டேய் அரிசியே முழுகணும்டா. அரிசி வேற பிளான் பண்ணாம பண்றீங்க. மண்ணு கலவன கொண்டாவல மாப்பிள உப்பு பத்தாது. இந்த குழம்புக்கு சொல்ற அரிசி போட்டா பத்தாது மாப்பிள. நீ 10 மினிட் கீழே ஊத்து. தண்ணி வடிச்சிட்டு போட்டு போலாம். கிளறி விடுறா மாப்பிள. இருக்கிற கரண்டி தரேன். இது கிட்டா 3 அரிசி போதுமாடா? தண்ணி கூட மாப்பிள அரிசி பத்தாது. தண்ணி எடுத்து அப்படியே இருக்கட்டும் விடு. இல்ல அது சரியா போயிடும். கொஞ்சம் ரொம்ப 10 நிமிஷம் கொஞ்சம் அதிகம் போடுறதுனா கொஞ்சம் கட்டாயிரும். தண்ணி எடுக்காத. சரியா இருக்கும். 1/4 கிலோ வாங்கிருக்கணும். சேர்த்து 2 கிலோ வாங்கிருக்கணும். போது விட சரியா இருக்கும். சரி விடு. எத்தனை ஆச்சு? 2 கிலோ 1.5யா? அடங்கப்பா 1.5 அதிகம் தான். அதிகம்னு சொல்ல 10,000 பாவா. 7-8 பேர் இருக்கு. 10,000 1.5 கிலோ 10,000. போதும். 1 கிலோ 5 கிலோ சாப்பிடுறோம். இப்பதான் வந்தது குறுக்கே பேசிருக்கு. சரிப்பா. சரி இது விவசாயி கேட்டா யார் விவசாயி மகன் மாதிரி பேசுறேன். அவனே கிண்டி அவனை சமைச்சு அவனே ஊட்டி விட்டுருப்பியா? இது எடுக்கவே இல்லடா. ஊதி விட்டுருக்கேன். கரண்டி எடு கொஞ்சம் வேணும். இதுக்குத்தான் ஜீவா கூப்பிடுவான்னு ஒருத்தனும் வேணுன்றேன் பாரு. இல்லையே ஒரு பேர் அடியில வந்து போச்சு. சூப்பரா இருக்குடா. ஏய் சமையல். ஐயோ டேஸ்டே எப்படின்னு தெரியல. வேற அடி பிடிச்சிருக்கு. எல்லா சமைச்சு கூட பண்ணிட மாட்டேன். ஏய் செம்மையா இருக்குடா. அப்படியே பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்குன்னு அப்படி நம்மள வீடியோ எடுக்கறேன். இப்ப எல்லாம் பேசலாம் மாதிரி தெரியுமா? வீடியோ தக்காளி சோறு மாதிரி தெரியுது. பேசுனா என்ன? சாப்பிடுறது பாய் வீட்டு பிரியாணிடா. இது சமையலோட ஆக்குறாங்க அப்படி நினைச்சிட்டு பாக்குறது யார்? நான் வியூவர்ஸ் நம்மளோட மாதிரி பார்க்கணும். நம்ம 7 பேர் கரண்டி 10 ரேட் எடுத்து நாங்க 7 பேர் பார்த்தா பண்ணிடுறோம். எங்க ப்ரோ சமைச்சிங்க வேற லெவலா இருக்கு அப்படி போடுறேன். என்ன பண்ணி ப்ரோ கமெண்ட் பின் பண்ணுங்க ப்ரோ அப்பன்னு சொல்லு. நீ பண்ணி பின் பண்ணி கீழ கமெண்ட் ஆர்சி ஜேக்கு சொன்னப்ப என்ன மாப்பிள நீ இப்போலாம் நீ கோயிலுக்கு வாங்காத இரு. அப்புறம் ஏய் போய் நம்ம மிச்சம் போய் மோன வச்சற மோன டேஸ்ட் பண்ணி அடியில வந்து வெயில வந்து கட்டரேக்க நல்ல அது கட்டைய காத்தி கொண்டு வரேன்னா கட்டரேக்கதா தள்ளு மணி 7 மணி. ஏய் நீ பார்த்தாலே நல்லா இருக்குல. அங்க எங்கடா ரெடி நல்லா இது பண்ணு மணியா. ஊரனே எடுக்கறேன். ஆமாடா மசாலா ஐட்டல போடுறா. வெந்திருக்கு. அவ்வளவுதான் மேல போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா வேக வைக்கணும்டா. உள்ள விடு மணி என்ன கூட்ட கேமரா உள்ள விடுறா. நல்லா எங்க வச்ச அது வலிக்கு சரியா பிசோ வந்து போ. இந்த செகண்ட் செம்ல மட்டும் பாஸ் ஆயிட்டோம்னா தேர்ட் செம்க்கு வரலாம். எல்லா செம்க்கு வரும். ஹெல்மெட் ஸ்கோர் மட்டும் இல்ல யூஜி அப்படி தான் பாஸ் பண்ணனும். பிஜி பாஸ் பண்ண மாட்டோமா? போதுடா மச்சான். டேய் வா இங்க வா. அட பிரேமல ஏய் ஒரு பீஸ் எடுத்து போறா. சாமி கோச்சு போறா. மேல தெரியணும். ஏய் பீஸ்ல இருக்குடா. சாமி மேல தெரியற மாதிரி ஒரு பீஸ் எடுத்து போறா. சாமி கோச்சு போறாரு. போதுடா டேய் பீஸ் குழம்பு ஓடமுல. சாமியோட சாப்பிடுது பாவம். ஏய் நீ இருந்தாலும் ஓகேடா சாமி இருந்துட்டு அப்படி போயிடுது. ஆமா டக்குன்னு குழம்பு தெரியுது. சாப்பிடல இதான டேஸ்ட். ஏய் குழம்பு ஓரமா போறது டேஸ்ட் பாரு. அவ்வளவுதான் சொல்லிருக்கு. யார் என் கூட வரீங்க அப்படின்னு கேட்கணும். போன சரியான கூட்டம் போன அப்புறம் போகுது. அப்படி கொஞ்சம் தண்ணி எப்படி செம்மையா இருக்குல்ல. இப்படி உனக்கு கீரல் இருக்குடா. போதுமா இப்படியே நல்லா முடிச்சு வேலையை செய்யாட்டி 7 கொடுத்துறேன்.